பிள்ளைக்கு 1 வயசு ஆயிட்டு. நம்ம கோயில கொண்டு மொட்டையை போடணும். நல்ல குடுமி பெருசா வளர்ந்துட்டு. அத்தை பாட்டி என் பிள்ளையை கொண்டாங்க. வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, பிள்ளைக்கு தர முடியாது. வெயில் அடிச்சாலும் மழை அடிச்சாலும் இப்போ நான் பிள்ளையை வளர்க்க கொண்டாங்க. எங்கிட்ட அவசரமா போற? அவர் தான் என்கிட்ட பேச மாட்டேன்ட்டார்ல. பேச வேண்டாம், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். பிள்ளைய தூக்கிட்டு எங்க கிளம்பிக்கிட்டு இருக்க வெயிலுக்குள்ள? இங்கே இருங்க, நீ ரொம்ப பேசிட்டு நான் உங்ககிட்ட பேச விரும்பலை. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கோ இல்லை எங்கேயோ போகிறேன், என்னையும் விட்டுருங்கோ. ஐயோ, பிள்ளைக்கு வேலைக்கு என்ன கொடுக்கணும்னு கூட உனக்கு தெரியாத. டீ குடு டீ. எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறேன் அத்தை பாட்டி. நானே இனிமே என் பிள்ளைய வளர்க்கேன். இங்க பாரு, அடங்காம அலையாத. உனக்கு பிள்ளைய வச்சுட்டு இங்க இரு. நீர் வந்து மன்னிப்பு கேட்டு கூப்பிட்டாதான் நம்ம வருவேன். தப்பு பண்ணது நீ, என்ன அவமானப்படுத்தினது நீ. அது தப்பு அவமானம்னு எனக்கு தெரியாது. நான் விளையாட்டு போக்கில் இருந்துட்டேன், அவ்வளோதான். சரி, வீட்டுக்குள்ள போ. தேவையில்லை. மீண்டும் ஒரு நாள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஐய, பச்சை பிள்ளையெல்லாம் தூக்கிட்டு போறா. ஒழுங்கா சோறு தண்ணி கொடுக்க மாட்டால. பிள்ளை ஒரு மாதிரி வாடிடுமே. என்ன செய்ய? பிள்ளைய மட்டும் பிடிக்கிட்டு வாழ. பிள்ளைய மட்டும் எப்படி பிடுங்க முடியும் சித்தி? வருவா அவளால சமாளிக்க முடியாது. பிள்ளைய வச்சுக்கிட்டு வருவா. ஐயோ பாவமே, பிள்ளை இப்பதான் தூங்கி எந்திரிச்சது. ஏதாவது கொடுக்கலான்னு பார்த்தா இப்படி பண்ணுதாலே. வேதியில போறவ. அவ தப்பு பண்ணிட்டு எவ்வளவு திமுறா பேசிட்டு போறா. கடமத்தி மத்தி ஹோ, கடமத்தி மத்தி வந்தாளே. கடமத்தி மத்தி ஹோ, கடமத்தி மத்தி ஹோ, கடமத்தி மத்தி வந்தாளே. கடமத்தி மத்தி ஹோ. யாத்தா யாத்தா யாத்தா, இடுப்பு பிடிச்சுக்கிட்டு இடுப்பு பிடிச்சுக்கிட்டு இடுப்பு பிடிச்சுக்கிட்டு. வயசான காலத்துல இந்த பெரியத்துக்கு இதெல்லாம் தேவையா? இந்த தம்பி நல்லா ஆடுவாப்ல. எம்மாடி, இவ எப்போ வந்தா? மருமலே, என்ன சாப்பிடலையா? பாட்டுதான் ஓடுது போல. நீயா போட்ட? எனக்கு சரியா கண்ணும் தெரியாது. அப்படி போடுமா? நான் போடல பெரியத்த. எம்மா, இடுப்பு பிடிச்சிட்டு என்னன்னே தெரியல. ரேகா, என்ன ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமா நீ. என்ன கேபிள் இல்லாத டிவி ஓடிட்டு இருக்கு. இவ்வளவு நேரம் நடந்ததை நீ பார்க்கணுமே. ஐயோ, உங்க அம்மா இருக்காவல்ல, ஒரே விஜய் பாட்டு போட்டு ஆடிட்டு இருந்தாவோ. அவ எல்லாம் ஆடுவாவோ. என் வாழ்க்கை தான் ஆட்டமா ஆடிட்டு இருக்க. அப்படிலாம் பேசாத ரேகா. சரி, மாறி என்ன சொன்னா? அவன் என்ன சொல்லுவான்? சொல்லி சொல்லி பார்த்துட்டு அவனே டயர்ட் ஆயிட்டான். நீ கவலைப்படாத, உன் கல்யாணம் நல்லபடியா ஊரறிய பெருசா கிராண்டா நடக்கும். அப்படிலாம் வேண்டாம் மைனி, சிம்பிளா கோயில் நடந்தா கூட போதும். ஆனா இவங்க ஒத்துக்கவே மாட்டேங்காங்களே. அந்த காலம் ஆளுங்களா ரேகா, ஒத்துக்க உடனே மனசு வராதுல. கொஞ்சம் விட்டு பிடிப்போம். இல்லைன்னா நானும் விஜயும் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். என் தலையிலத்து போல நடக்கட்டும். போயிட்டு வரேன். பாவம் ரேகா. லெப்பிமா, ஆபீஸ் போலாமா? வாங்கப்பா. சரோ டார்லிங், இன்னைக்கு லஞ்ச் கிடையாது. பூச்சி அம்மாள் நமக்கு ட்ரீட் கொடுக்குதோ. பூச்சியம்மாவுக்கு எதுவும் மாப்பிள்ள அமைஞ்சுதா? இல்லையே, அது கல்யாணம் வேண்டான்னு சொல்லுதோ. ஐயோ, நெஞ்சு மேலே வலிக்குதோ, நெஞ்சு மேலே வலிக்குதோ, நெஞ்சு மேலே வலிக்குதோ, நெஞ்சு மேலே வலிக்குதோ. ஐயோ, என்னாச்சு இவருக்கு தெரியலையே. நெஞ்ச பிடிச்சிட்டு கிடக்காரு. ஐயோ அப்பா, என்னாச்சு? ஐயோ, நெஞ்சு மேலே வலிக்குதோ. இங்க ஆஸ்பத்திரிக்கு போயிருவோம். டாக்டர், என்னாச்சு? மைல்டு அட்டாக். டாக்டர், என்ன சொல்லுதீங்க? ஆமாம், மைல்டு அட்டாக் வந்திருக்கு. கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிடுங்க. ஐயோ ஐயோ ஐயோ, அந்த ஆண்டவன் என் தலையில இடிய இறக்கிட்டானே. நான் என்ன செய்வேன்? என்னை கல்யாணம் கிட்ட நேரம் இப்படி கார்ட் அட்டாக் வரணுமா? அப்பா அப்பா. சரோ டார்லிங், லெப்பை குட்டிமா, கவலைப்படாதீங்க. நான் சீக்கிரம்லாம் சாக மாட்டேன். கண்டிப்பாக நம்ம லெப்பை குட்டிக்கு கல்யாணம் ஆகி குழந்தைய பார்த்துட்டு தான் நான் சாவேன். எத்தனையோ கெட்டது பண்றவங்களாம் நல்லா இருக்கும் போது எல்லாருக்குமே நல்லது நினைக்கிற உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரணுமா? கார்ட் அட்டாக்கு. சரோ டார்லிங், டாக்டர் சொன்னது கேட்டியா? மைல்டு அட்டாக்னு சொன்னாரு. அது நிறைய பேருக்கு வர்றது தான். நீ பயப்பட வேண்டாம். அப்பா, கவலைப்படாதீங்கப்பா, உங்களுக்கு எதுவுமே ஆகாது. நம்மளுக்கு எந்த கவலையும் இல்லைம்மா. நம்மளுக்கு ஒரே ஒரு கவலை தாம்மா. நீங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் சீக்கிரமா. அது மட்டும் செய்வியாம்மா? நம்ம உயிர் போறதுக்குள்ளே நீ நம்மளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி காட்டணும். நீ நம்ம கை மேலே சத்தியம் போடு, நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவேன்னு. அந்த சிவா ஒரு கோழைமா. அவங்க அம்மாவை எடுத்துட்டு உனக்கு கல்யாணம் கட்டவே மாட்டான். நீ காலம் ஃபுல்லாக காத்துக்கிட்டே இருக்கணும். அப்பா உனக்கு நல்ல மாப்பிள்ளையே பார்க்குறேம்மா. நல்ல பேங்க்ல வேலை பார்க்குற மாப்பிள்ளையா? சொல்லிட்டி சரின்னு சொல்லு. நமக்கு வாழ்க்கை கொடுத்த தெய்வத்துக்காக சொல்லு. அவன் யாரு? சிவா போடலங்க பையன். வாங்கிட்ட உனக்கு நம்ம என்னட்டி செஞ்சிருக்கான் இது வரைக்கும்? இவர் நமக்கு எவ்வளவோ செஞ்சிருக்காரு. சரிப்பா, உங்களுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் லெப்பை குட்டி. ஏங்க நீங்க கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் தானே, நாளைக்கு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களாம். எனக்கு எதுவும் ஆகாது, நம்மளுக்கு தெரியும். நம்ம பொண்ணு வேற ப்ராமிஸ் போட்டுட்டோம். நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பங்கி, காப்பில இனிப்ப கொஞ்சம் குறமா சுகர் இருக்கு.
மாமா இனிப்பு ரொம்ப ரொம்ப கொஞ்சம் தான் போட்டேன். ஏன் அப்படி சொல்லுதீன்னு தெரியல. நாளைக்கு சீனியே போடாம வைக்க. அதுதான் தவறான விஷயம். ஒரேடியா நிறுத்திடக்கூடாதுமா, லேசா நிறுத்தணும். சரி மாமா. மாமா எனக்கு கொஞ்சம் சோழி இருக்கு, வெளியே போயிட்டாரே. வீட்டு பொம்பளையால வெளியே போகக்கூடாதுமா. வெளி வேலையெல்லாம் உன் புருஷனை பார்க்க சொல்லு. நீ சோறாக்குறது சமைக்கிறது வேலையை மட்டும் பாரு, பிள்ளைகள பாரு. எந்த காலத்துல கிடைக்கும் மாமா? பொம்பளையால இப்ப வேலைக்கு போய் ஆம்பளைக்கு சமமா சம்பாதிக்காங்க, ஆம்பளைக்கு கூடயே சம்பாதிக்காவோ. நம்ம குடும்பத்துலலாம் இப்படி பேசுறேன்னு தெரிஞ்சா நாக்க அறுத்து விட்டுருவாங்க. மாமா நீங்க அந்த காலத்துல இருக்கீங்க, இந்த காலம் எல்லாம் மாறி போச்சு. எந்த காலமா இருந்தா என்னம்மா, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரம் இருக்கு. அதை நம்ம எப்பவுமே மாற்றக்கூடாதுமா. இதே மாதிரி எப்பவுமே என் முன்னாடி எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காத. ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டேமா, கப்பை கொண்டு மூஞ்சில அடிச்சு விடுவேன். எவ்வளவு திமிருந்த கலவனுக்கு எங்க வீட்டுல வந்துட்டு கப்ப கொண்டு என் மூஞ்சில அடிப்பாராமே. சரி நான் போயிட்டாரேன். வெளியே போனேன்னா கப்பு மூஞ்சிக்கு வரும். ஒழுங்கா இங்க இரி. ஏக்கா ஏக்கா பங்கச்சக்கா, பாட்டி நெட்டவெளி, என்ன பையோடி வந்திருக்க? வீட்டில் சண்டை போட்டு வந்துட்டேங்க்கா. ஒரு 2-3 நாளைக்கு இங்கே இருக்கட்டுமாக்கா? எங்கள் வீட்டுக்கு போனால் எங்கள் டேடி என்ன ஏதாவது சமாதானப்படுத்தி அனுப்பி விட்ருவாரு. இருட்டி, அது உன் வீடு, நீ எவ்வளவு நாளாலும் இருக்கலாம். ஏன்க்கா மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு, கோவமா இருக்கியா? இல்லட்டி, இவரு ரொம்ப ஓவரா பேசுறாரு. வீட்டு பொம்பளையால் வெளியே போகக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, அது இதுங்காரு. மீறி பேசினா கையில இருக்கிற கப்பை கொண்டு மூஞ்சில் அடிச்சிருவாங்க. அரட்டி இப்படி பேசினா எவ்வளவு மனசுக்கு சங்கடமா இருக்கும். எங்க அப்பா கூட நான் எப்படி கவனிச்சது இல்லட்டி. பார்த்து பார்த்து 3 வேலைக்கு 8 வேலையா திங்காரு. இருந்தாலும் பரவாயில்லன்னு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தா அதுல 1000 குறை சொல்லிட்டு கிடக்காரு. ரொம்ப கஷ்டமா இருக்குடி, மனசுக்கே கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் என்கிட்ட விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக நான் ஹேண்டில் பண்ணிடுவேன். அதே மாதிரி கீதாக்கா ராத்திரி வருவாவோ, தாத்தா ஒரு வழி பண்ணி ஓட விட்டுருவோம். சரியா இருக்குட்டி. நான் தான் வந்துட்டோம்ல, பேக உள்ள வச்சுட்டு வார இருங்க. என்ன கொட்டடிக்கிற தாத்தா, பெரிய கப்பா இருக்கு போல, உங்க சைஸை விட பெருசா. என்னம்மா பையோட வந்திருக்க, என்ன விஷயம்? என் புருஷன்ட்ட சண்டை போட்டுட்டு எங்கள் பங்கஜாக்கா வீட்டில் ஒரு 4 நாளைக்கு இருந்துட்டு போவேன். இதெல்லாம் எங்களுக்குள்ள எப்பவும் நடக்கிறது தான். புருஷன்ட்ட சண்டை போட்டு பைய தூக்கிட்டு வர்ற அளவுக்கு தைரியம் வந்துட்டுன்னா பொம்பளையாளுக்கு காலை தரிக்க வேண்டாம். யாரு காலை? உங்கள் காலையா? காலை முறிச்சு விட்ருவேன் இப்படி பேசுனீங்கன்னா. வயசானவங்களை எடுத்தெறிஞ்சு பேசாதம்மா, வாயில புழு வந்துடும். நீர் பேசுகிற பேச்சுக்கு ஒரு வாயில் புழு 100 புழு குடி இருக்கணும். ஆளு மண்டையும் பாருங்க. வா பாப்பா போகும். பிள்ளை அழகா இருக்காள, யாரு பிள்ளைம்மா? உன் பிள்ளை மாதிரி இல்லையே, நீ ஒரு மாதிரி குரங்கு கணக்கால இருக்க. தெருவில் கடந்தது தூக்கிட்டு வந்துட்டேன். பிள்ளைய தாம பார்த்துட்டு தாரேன். அது ஒன்றும் பொம்மை இல்லை, பிள்ளை தர முடியாது. பங்கிமா, இவளை உடனே வெளியனுப்பு. வீட்டுக்கும் நாட்டுக்கும் இவ ஒரு சாபக்கேடு. மாமா சும்மா சும்மா ஒண்ணுனா சொல்லிட்டு இருக்காதியோ. அவளை என்னுடைய தங்கச்சி மாதிரி, பல வருஷம் பழக்கம். அவ சின்னதுல இருந்து எனக்கு தெரியும். அப்படிலாம் எடுத்தெறிஞ்சு பேசிட்டு இருக்காதீங்க. அவ ரொம்ப நல்ல பிள்ளை. அவ வந்து நல்லவங்களுக்கு நல்லவா, கெட்டவங்களுக்கு கெட்டவா. இல்லம்மா, உன் சேர்க்க சரியில்லை. இது எங்க போய் விட போகுதுன்னு எனக்கு தெரியல. பேசிட்டே இருக்க போற மரியாதையே இல்லாம நடந்துக்கிறாள. மாணிக்கத்திட்ட சொல்லி கொஞ்சம் மூட்டி விட்டுட்டு தான் போகணும். ராத்திரிக்கு போய் எந்த கிழமனாவது பிரியாணியை தும்பானா நெஞ்சிலே நிற்கும். பிரியாணியை செஞ்சு கேட்காரு, எரிச்சலா இருக்கு. அப்புறம் ஒரு கூட நிறைய பழம் வேணுமா. கடவுளே. ஏய் பங்கோஸ், என்ன இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ஒரு பேசல ரெடி. அந்த புதுசாக வந்திருக்கல மாமனார், அவருக்கு நைட்டுக்கு சிக்கன் பிரியாணி வேணுமா. அதுக்கப்புறமா இந்த பழங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கேன். நாங்கள் இன்னைக்கு இங்கே தான் இருக்க போகிறோம் ஒரு 4 நாளைக்கு. அவரை எப்படியாவது ஓட விட்டுறதோம், சரியா? என்ன மாதிரி பண்ணுங்கட்டி, ஒழுங்கா இருந்தா கூட வச்சு பார்க்கலாம். ரொம்ப சிறப்படுத்துறாரு. எக்கா என்ன பிரியாணி மனம் அங்கே வரைக்கும் அடிக்கி. பரவாயில்லையே, ராத்திரிக்கெல்லாம் பிரியாணி செய்றீங்க. அவரு தான் என் மாமனார். எல்லாருக்கும் சேர்த்து எனக்கு பண்ணியிருப்பீங்க. இல்லட்டி, அவரு நைட்டு 8 மணிக்கு ஒருக்க சாப்பிடுவாராம், அப்புறமா 1 மணிக்கு ஒரு வாட்டி சாப்பிடுவாராம். அதனால நிறைய வச்சிருமா அப்படின்ட்டாரு. இந்த பிள்ளைகளுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும், வேற யாரும் சாப்பிட முடியாது. என்னம்மா இது வித்தியாசமான கிழவனா இருக்காரு. சரி வா, அவரை போய் பார்ப்போம். பெட்ரூம்ல கிடக்காரு. கீதாக்கா அந்த தாத்தாவை ஏதாவது பண்ணணும். அவர் தப்பா அவர் உணரணும்க்கா. அதை நீ சொல்லதையாக்கும். நான் என்ன தப்பு பண்ணேன்? லூஸ் மாதிரி பேசுது. பங்கிமா, பிரியாணி நல்லா இருந்தது. உப்பு தான் கொஞ்சம் கம்மியாயிட்டு. இல்ல மாமா, வயசானவங்களுக்கு கம்மியா போடணும் தான் கம்மியா போட்டேன். சரிம்மா, நல்லா இருந்தது. சரி, ஏசியை போட்டு வச்சிருக்கலாமா? நல்ல ரூம் எல்லாம் கூலான அப்புறம் நான் உள்ள போய் படுத்துருவேன். போட்டு வச்சிருக்க, போய் தூங்குங்க. சரி சரி. ஏமா நான் படுத்தப்புறமா பிள்ளைகள் சத்தம் வாஞ்சத்தம் எதுவுமே கேட்கக்கூடாதுமா. சின்ன சத்தம் கேட்டாலும் மூஞ்சில் அடிச்சு விடுவேன். மூஞ்சில் அடிப்பாராம? மூஞ்சில எனக்கு கொஞ்சம் தள்ளி பண்ணிட்டு எனக்கு இடமே இல்லை. ஏக்கா நான் எவ்வளோ ஒல்லியா இருக்கேன். நானே ஒரு ஒட்டில் தாங்க படுத்திருக்கேன். சும்மா இருங்கக்கா. என்ன டீ மெத்தையில கிடைக்கீங்க, இறங்குங்க டீ. எக்க பிச்சைக்காரன் எவனோ நுழைஞ்சிட்டான். ஏய் வெளியே போ. பங்கோஸ் பிச்சைக்காரன் வந்துட்டான். ஏய், நான் மாசலாமணி.
மாசலாமணி பூசலாமணிக்கெல்லாம் இங்கே பிச்சை கிடையாது, ஓட வெளியே. ஏட்டி ஏன் மாமனார்ட்டி துணியை மாத்திட்டு வந்து நிற்காரு, எதுக்கிட்ட ஒரு பிச்சைக்காரங்க இங்கே லூசுவலா? ஐயா அந்த தாத்தாவா, அந்த பணக்கார தாத்தாவா ஒரு நிமிஷத்தில் பிச்சைக்கார வேஷம் போட்டாரு. தாத்தா நாங்கள் மறந்துட்டோம் தாத்தா. பெட்டை விட்டு இறங்குங்கட்டி, தூங்கணும். எனக்கு நைட் என்ன கிழமை ஒரு வழி பண்ணிடுவோம் சரியா? எனக்கு நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய தூங்கக்கூடாது. நம்மளோட சேட்டையை ஆரம்பிக்க போகிறோம் சரியாட்டி? சரிக்கா சரிக்கா. ஐயா பெரியவரே கூசிலாமணி இங்கே வாங்க. கூசிலா மணி இல்லாமா மாசிலா மணி. மாசிலா மணியோ மாசு பிடிச்ச மணியோ நீங்கள் படுங்க என்ன தாத்தா, நாங்கள் போய் இறங்கிருந்தோம். அந்த பயம் இருக்கணும்.